ஆட்டுக்கால் பாயா நியூட்ரிஷன் பார்த்துருவாங்க. 100 கிராமில் 150லேருந்து 180 கேலரிஸ் இருக்குங்க. புரோட்டீன் வந்து 13லேருந்து 15 கிராம், ஃபேட்ஸ் வந்து 10லேருந்து 12 கிராம். நம்ம என்ஜாய் பண்ற ஃபுட்ஸை பத்தி நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டெய்லி வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல கால்சியம், பாஸ்பரஸ், ஜிங்க், அயர்ன், கொலாஜன் அண்ட் ஜெலாட்டின் இருக்குங்க. இது எல்லாமே நம்ம ஜாயிண்ட் ஹெல்த்தையும் இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், கொலாஜன் நம்ம சாப்பிடும் போது நம்ம ஃபுட்ல எடுக்கிறோமோ இல்லைன்னா நம்ம சப்ளிமெண்ட்ஸா எடுக்கிறோமோ அந்த கொலாஜன் நேரா போய் ஜாயிண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணாது. அந்த கொலாஜன் வந்து டைஜஸ்ட் ஆகி அதுல இருக்க அமினோ ஆசிட்ஸ் வந்து ஜாயிண்ட்டுக்கு போய் ஜாயிண்டோட இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும். அப்படிதான் கொலாஜன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நிறைய பேர் கொலாஜன் மாத்திரை மட்டும் எடுத்துட்டு வெயிட் லாஸ் பண்ணாம எக்ஸசைஸ் பண்ணாம அவங்க ஜாயிண்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிரும்னு நினைக்கிறாங்க. அது ஆகாது. அதை மட்டும் ஞாபகம். முக்கியமான பாயிண்ட், ஜாயிண்ட் வலி சரியாகணும்னு நிறைய பேர் இந்த பாயா சாப்பிட்டு அவங்களுக்கு ஜாயிண்ட் வலி இன்க்ரீஸ் ஆயிரும். இது எதனால ஆகலாம்னா அவங்களுக்கு யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இல்ல கவுட் இருந்துச்சுன்னா இந்த பாயால பியூரின்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குங்க, அது கவுட்டை இன்க்ரீஸ் பண்ணும். உங்களுக்கு பாயா பிடிக்குமா?